عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியம் நிறைந்த மார்க்கத்தில் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனையோ சமூகங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய சமூகம் ஒரு அழகான கட்டமைப்பை கொண்டது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறை அல்லாஹுவினால் இறக்கி வைக்கப்பட்ட அருள்மறை என்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கிய அற்புதமான இந்த இரண்டை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் என்ற ஒருவனை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றிருக்கிறோம், ரசூலை ஏற்றிருக்கிறோம், வேதங்களை ஏற்றிருக்கிறோம். இந்த உம்மத்தினுடைய, இந்த சமூகத்தினுடைய பலமும் பலவீனமும் எதில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அருளால் அவனை ஏற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த அனைத்தையும் ஏற்றிருக்கக்கூடிய நம்மிடத்தில் சில பலவீனமும் இருக்கிறது, சில பலமும் இருக்கிறது. இந்த அத்தனையிலும் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஒரு சில விஷயங்களில் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளால், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிற்சில பிரச்சனைகளால் இந்த சமூகம் பிளவுண்டும் இருக்கிறது. சமூகத்தின் பலம் என்பது இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையில் அமைந்திருக்கிறது. சமூகத்தினுடைய பலவீனம் என்பது இந்த சமூகத்தினுடைய பிளவுகளிலே அமைந்திருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் அற்புதமான வார்த்தையை சொல்லித் தருகிறான். வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். கயிறு என்பதற்கு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிற போது இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, குர்ஆனை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனில் என்னென்ன சட்டதிட்டங்கள் வழிமுறைகள் நமக்கு சொல்லி காட்டப்பட்டு இருக்கிறதோ அதனுடைய அமைப்பில் உங்களுடைய வாழ்நாட்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கருத்து சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று ஹபுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்பதற்கு இன்னொரு வார்த்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அழகான சமூகம், அந்த சமூகம் எங்கே நேர்கோட்டிலே பயணித்து கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை தொடர்ந்து உங்களுடைய பயணத்தையும் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள்.
அப்படி சரியான ஒரு அமைப்பிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற போது இந்த உம்மத்து பலத்தை கொடுக்கும், இந்த உம்மத்து பலவீனத்தை இழக்காது என்பதை நமக்கு விளக்கி தருகிறார்கள். ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அற்புதமான சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிற போது, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் வந்து கேட்பவர்களெல்லாம் நல்லதை பற்றி கேட்கிறார்கள். எது யா ரசூலல்லாஹ் இந்த துன்யாவிலே நல்லது என்று கேட்டுகிறார்கள். அதை நான் செய்வதன் மூலமாக நன்மை எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நல்லதை மட்டும் கேட்கிறார்கள். ஆனால் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதில் கொஞ்சம் விதிவிலக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கெட்டதை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள், கெட்டதை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டுவிட்டு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காரணம், என்னிடத்தில் கெட்டது வந்துவிடுமையானால் அது எனக்கு மோசமான விளைவை தந்துவிடும். எனவே கெட்டதை சொல்லித்தாருங்கள், அதிலிருந்து நான் என்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, உங்களின் மூலமாக நாங்கள் அறியாமையிலே இருந்தோம், நாங்கள் அறியாமை காலத்தில் இருக்கின்ற போது நபியே, உங்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிதாயத்தை எங்களுக்கு கொடுத்தான், சரியான பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்தான். நாங்கள் வழிகட்டிலே இருந்தவர்கள் நல்வழியிலே நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். இப்படி நாங்கள் நல்வழியை அடைந்ததற்கு பின்னால் எங்களுக்கு மீண்டும் தீய வழி எங்களுக்கு வருமா என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மீண்டும் உங்களுக்கு தீய வழி வரும் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படி சொல்லி காட்டியதற்கு பின்னால் மீண்டும் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி தீமை எங்களுக்கு வந்ததற்கு பின்னால் அதற்கடுத்து எங்களுக்கு நலவு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முதலிலே தீமையிலிருந்து நன்மையின் பக்கம் வந்தீர்கள், நன்மையிலிருந்து மீண்டும் தீமையின் பக்கம் போய்விட்டு மீண்டும் தீமை நன்மையை நோக்கி நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் தீமைக்கு சென்றீர்கள் அல்லவா, அதனுடைய குறைபாடு என்பது உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கும் என்பதை சொல்லிவிட்டு அந்த குறைபாடு என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது, நான் எந்த வழியை காட்டி கொடுத்தேனோ அந்த வழியை விட்டு நீங்கள் தூரமாக போய்விடுவீர்கள், நான் காட்டி கொடுத்த அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்தும் கேட்கிறார்கள், அப்படி நாங்கள் அந்த புகை மண்டலமாக எங்களுடைய உள்ளத்திலே இது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்பட்டு நாங்கள் நலவிலே இருந்ததற்கு பின்னால் மீண்டும் எங்களுக்கு நலவு கிடைக்குமா, அப்படி கிடைத்ததற்கு பின்னால் மீண்டும் எங்களுக்கு தீமையான வழிமுறை கிடைக்குமா என்கிற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நிலைப்பாட்டிற்கு பின்னாலும் உங்களுக்கு தீமை வந்தடையும், ஆனால் அந்த நேரத்தில் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய மக்கள் வந்து விடுவார்கள், நீங்கள் விவரம் தெரியாமல் அவர்களினுடைய அழைப்பை ஏற்று கடைசியிலே நரகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிவிட்டு, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரும் கொண்ட வெகுஜன மக்கள் இஸ்லாமியர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் சார்ந்திருங்கள், தனித்துவமான அடையாளத்தோடு நீங்கள் போய்விடாதீர்கள், வெகுஜன மக்கள் எப்படி ஒற்றுமையோடு இருக்கிறார்களோ அந்த ஜமாஅத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் நாம் இங்கே அதிகமான முறையில் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை இழப்பதற்குரிய நிலைப்பாட்டிலே நாம் எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை தருகிறார்கள். ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சமூகம் எப்படி பிளவுண்டு போயிருக்கிறது, அப்படி பிளவுறக்கூடிய சமயத்தில் இவர்கள் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிற போது, நீங்கள் வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஜமாஅத் எப்படி இருக்கிறதோ அதை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மனித வாழ்க்கையை பொறுத்தவரை பொதுவாக பதவி ஆசை பிடித்தவர்கள் இருக்கலாம், அல்லது மனிதனுக்கென்று சுயமான சில ஆற்றல்கள் இருக்கலாம் அல்லவா, அந்த ஆற்றல்கள் அல்லது அவரை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை வைத்து இந்த சமூகம் பிளவுண்டு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான வாழ்க்கை நெறிமுறை இருக்கிறது அல்லவா, அது இபாதத்திற்கு மட்டும் சொந்தமான வாழ்க்கை நெறிமுறை இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நெறிமுறையில் இபாதத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள், குடும்பவியலையும் கற்றுக் கொடுத்தார்கள், சமூக சிந்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்திலே ஒரு தலைமைத்துவமாக இருந்து வழிநடத்தக்கூடிய அற்புதமான அரசியல் ஆளுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆனதற்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு யாரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சஹாபிகள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள். ஏறத்தாழ மக்காவிலே வாழ்ந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னால், வஃபாத்தானதற்கு பின்னால் யார் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்கிற போது 2 விதமான சஹாபிகள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்த முஹாஜிரான சஹாபிகள், இன்னொரு கூட்டம் முஹாஜிர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அற்புதமான மக்கள், அன்சாரி தோழர்கள். இப்படி இருக்கிற போது சஹாபிகளுக்கு மத்தியிலே யாரை தலைமைத்துவத்தில் கொண்டு வரலாம் என்கிற போதுதான் அங்கே அற்புதமான முடிவெடுக்கிறார்கள் சஹாபிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவை நோக்கி வந்திருக்கக்கூடிய முஹாஜிர் அவர்கள். அதே போல மதீனத்தினுடைய அன்சாரி சஹாபிகள் இருக்கிறார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து உதவி செய்தவர்கள் அன்சாரி தோழர்கள். எனவே இந்த தலைமைத்துவத்திற்கு யார் வர வேண்டுமானால் இங்கே நாம் முடிவெடுக்க வேண்டும். முஹாஜிர்கள் தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும், அன்சாரிகள் அங்கே உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையேற்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து விடுகிறார். இங்கே சஹாபாக்களுக்கு பதவியின் மீது ஆசை ஏற்படவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களால் அங்கே தேர்வு செய்யப்படுகிறார்கள். அற்புதமான முறையில் பிளவுறாமல் சஹாபிகளுக்கு மத்தியிலே நான் தான் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசை உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் சஹாபிகளினுடைய ஒருமித்த குரலோடு அங்கே தேர்ந்தெடுப்பு செய்யப்படுகிறார்கள் என்றால் இந்த சமூகம் என்று பிளவுண்டு இருக்கிறதோ அதுவரை இந்த சமூகத்தினுடைய பலம் என்பது குன்றி போய் அங்கே மிகப்பெரிய பலவீனத்தை தான் சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். நாம் தொழுகிறதுக்கு வருகிறோம் அல்லவா, இந்த தொழக்கூடிய நிலைமையை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது ஒரு 3 நபர்கள் நீங்கள் ஒருங்கிணைந்து கொள்கிறீர்கள். ஒரு இடத்திற்கு பயணப்படுகிறீர்கள், அது நகர்ப்புறமாக இருக்கலாம் அல்லது கிராமப்புறமாக இருக்கலாம். 3 நபர்கள் நீங்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடி தொழுகையினுடைய நிலை வருகிற போது, அந்த தொழக்கூடிய நிலைகள் நேரம் வருகிற போது நீங்கள் எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லித் தருகிற அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக நீங்கள் தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தரவில்லை. அந்த 3 பேரில் ஒருவரை நீங்கள் தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், அப்படி அந்த 3 சேர்ந்து தொழுகையிலே பிளவுண்டவர்கள் தனித்தனியாக தொழுகின்ற போது இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை பிளவுபடுத்தி விடுவான் என்று சொல்லி தந்துவிட்டு அங்கே சொல்லி காட்டுகிறார்கள், ஃபஅலைக பில் ஜமாஅ, நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள், பிளவுண்டு விடாதீர்கள், 3 நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜமாத்தாக நீங்கள் தொழுகையை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு ஓமை சொல்லுகிறார்கள். அற்புதமான வாழ்க்கை நெறிமுறையை கற்றுக் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னமா யஅகுலுல் காசியத மினல் கனப், ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, அதே போல ஓனாய் அதை ஆட்டை வேட்டையாடக்கூடிய தன்மையை சில வனவிலங்குகளுக்கு வைத்திருக்கிறான் அல்லவா, அப்படி வனவிலங்குகள் வேட்டையாடுகிற போது எந்த ஆட்டை வேட்டையாடும் என்பதை கற்றுத்தருகிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடை மேய்த்து கொண்டிருப்பவனுடைய அந்த இடையன் இருக்கிறான் அல்லவா, இடையினுடைய கண்காணிப்பை விட்டு வெகு தூரமாக போய்விடக்கூடிய ஒரு ஆட்டை எப்படி ஒரு ஓனாய் வேட்டையாடு விடுமோ அதே போன்றுதான் சமூகத்தை நோக்கி கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய சமூகத்தினுடைய பிளவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறீர்களோ, ஓனாய் எப்படி வேட்டையாடுகிறதோ ஒரு ஆட்டை, தூரமாகி போய்விட்ட ஆட்டை, அதே போன்றுதான் இந்த சமூகம் வேட்டையாடப்படும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், பிளவுகளினுடைய துவக்கம் எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்கிற போது நமக்கு அணிவகுத்து கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா தொழுகையிலே.
தொழுகையினுடைய விஷயத்தில் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, நீங்கள் தொழுகையில் அணிவகுக்கிற போது நீங்கள் இப்படி பார்த்து கொள்வதில்லை. வசதியானவன் இந்த இடத்துல வந்திருக்கிறான், படித்தவன் வந்திருக்கிறான், இங்கே பாமரன் வந்திருக்கிறான், இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நான் எப்படி ஒன்றாக ஒருங்கிணைந்து ஒரு வரிசையிலே நான் அணிவகுக்க முடியும் என்று யாரும் பார்த்து கொள்வதில்லை. அப்படி பார்க்காமல் ஒருங்கிணைந்து நிற்கிறீர்கள் அல்லவா, இந்த ஒருங்கிணைப்பு இருக்கின்ற வரை உங்களுக்கு பிரச்சனை என்பது ஏற்படுவதில்லை. இங்கே ஒருங்கிணைப்பிலே பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பிரச்சனையினுடைய துவக்கம் உங்களுக்கு எங்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளங்களையும் பிளவுபடுத்தி விடுகிறார். எனவே நீங்கள் தொழுகையினுடைய அணிவகுப்பில் கூட சரியாக இருங்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளவின் துவக்கமாக நாம் எப்படியெல்லாம் இருந்து கொள்ள வேண்டும், அதை வேறறுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில சஹாபிகள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிடுகிறோம், வயிறார சாப்பிட்டால் கூட ஆனால் வயிறு நிரம்பாமல் இருக்கிறது என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களிடத்தில் இப்படி கேட்டார்கள், பல அல்லக்கும் தஅகுலூன முத்தஃபர்ரிகீன், நீங்கள் சாப்பிடுகிற போது பிரிந்து பிரிந்து சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதையும் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு முடித்தால் வயிறு நிரம்புவதில்லை, சாப்பிட்டால் வயிறு நிரம்ப வேண்டும், வயிறு நிரம்பாமல் நாங்கள் அவதிப்படுகிறோம் என்ற போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இன்னும் அதிகமாக உண்ணுங்கள் என்று சொல்லித் தரவில்லை. கேட்ட வார்த்தை இருக்கிறது அல்லவா, அற்புதமான வார்த்தை, பல அல்லக்கும் தஅகுலூன முத்தஃபர்ரிகீன், பிரிந்து பிரிந்து சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டபோது அந்த தோழர்கள் சொல்லுவார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பாட்டில் ஒன்றிணைந்து சாப்பிடுவதில்லை என்ற போது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபஜ்தம அலா தஆமிக்கும், நீங்கள் உங்களுடைய உணவில் ஒன்று சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள். ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உணவிலே ஒன்று சேருங்கள். வதுகுர் ஸ்மல்லாஹி அலைஹி, அப்படி சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு பரக்கத்தை செய்வான் என்று சொல்லி தருகிறார்கள். இப்படி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிற போது ஒரு சாதாரண சாப்பாட்டினுடைய நிலைப்பாடு, இந்த சாப்பாட்டிலே பிரிவுகள் வருகிற போது நம்முடைய பிளவுகள் ஏற்படுகிற போது இவ்வளவு பெரிய பரக்கத்தை அது எடுத்து விடுகிறது என்றால் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு சிதறுகிறதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற போது நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு பிளவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறதோ அதுவரை இந்த சமூகம் நல்ல நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பல வரலாறுகளை பார்க்கிற போது நம் சமூகம் ஏன் இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் சில காரணங்களை நம்மால் யூகிக்க முடிகிறது. ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதிராளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிலே சரியாக இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை எப்படி பிரித்தால் நம்முடைய காரியம் நடக்கும் என்பதிலே சரிவர புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தூர நோக்கு சிந்தனை இருக்கிறது அல்லவா, எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறையை நாம் படித்து வந்திருக்கிறோமோ, குர்ஆன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறதோ அந்த அதிலிருந்து நாம் பிறண்டு விட்ட காரணத்தினால், அதிலிருந்து விலகிவிட்ட காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 100 பேர் கொண்ட ஜமாஅத்தில் ஒருவர் திறமையாளியாக இருக்கிறார், பேச்சாளராக இருக்கிறார், நல்ல ஒரு ஆளுமையாக இருக்கிறார். இருவர் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தூண்டுதல் இப்படி ஒன்று வலைவிரிக்கப்படும், சதிவலைகள் பின்னப்படுவதனுடைய அமைப்புகளை பார்க்கிற போது 100 பேர்ல 2 பேர் திறமைசாலியாக இருந்தால் இங்கே இன்னொரு திறமைசாலி இருக்கிறான் அல்லவா, அவனிடத்தில் இப்படி ஒரு வார்த்தை முன்வைக்கப்படுகிறது, உன்னிடத்தில் திறமை இருக்கிறது அல்லவா, உனக்கென்று சில ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது அல்லவா, உனக்கென்று சில ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை நீ பயன்படுத்தி நீ ஒரு தனியாக ஒரு ஜமாத்தாக பிரிந்தால் எப்படி இருக்கும் என்கிற போது மனித உள்ளத்தில் ஷைத்தான் விளையாடுகிறான் அல்லவா, அந்த விளையாட்டினுடைய வெளிப்பாட்டில் 100ஆக இருந்தவர்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றாக இணைந்திருந்தவர்கள் அங்கே 2 தலைமைகளாக மாறிப்போய் இவர்களுக்கென்று சில ஆதரவாளர்கள், இன்னொரு தலைமைக்கென்று சில ஆதரவாளர்கள் என்று சமூகம் 2ஆக பிளந்து அந்த 2ஆவதாக பிளந்து அந்த 50 இருக்கிறது அல்லவா, அந்த 50இல் ஒருவன் திறமையாக வருகிற போது நீ ஏன் இவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், நீயும் பிரிந்து வந்தால் நன்றாக இருக்குமே, உனக்கென்று சில ஆதரவாளர்கள் இருப்பார்கள் என்று 100ஐ 50ஆக குறைத்து 50ஐ 25ஆக ஆக்கி இப்படியே சமூகம் பிளவுண்ட கொண்டதற்கு பின்னால் இந்த சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகான ஒரு சமூகமாக கட்டமைத்தார்களோ, பதவியாசை இல்லாத சமூகமாக ஒரே தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய சமூகமாக வளர்த்தெடுத்ததற்கு பின்னால் நாம் இவ்வளவு தூரம் பிரிந்து வந்ததற்கு பின்னால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பலவீனமாகவே போய்விட்டது. நாம் அழகான முறையிலே பார்க்கிறோம் அல்லவா, சில இடங்களில்
விலங்குகளை வேட்டையாடக்கூடிய நிலைகளை பார்க்கிற போது காட்டிலே சில விலங்குகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வேட்டையாடக்கூடிய தன்மையோடு வைத்திருப்பார். சில பிராணிகளை அந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு உணவாக வைத்திருப்பார். அப்படி இருக்கிற போது சாதாரணமாக நாம் பார்க்கிற போது வரிக்குதிரைகளோ அல்லது எருமை மாடுகளோ அதை வேட்டையாடுவதற்கென்று வனவிலங்குகளில் மிகப்பெரிய வனவிலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கமோ அல்லது புலியோ வருகிற போது இந்த விலங்குகள் இருக்கிறது அல்லவா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை அதை எப்படி பிரித்தாள வேண்டும் என்று பிரித்து கடைசியில் ஒரே ஒரு விலங்கை மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு அங்கே அதை வேட்டையாடுகிறது அல்லவா, அதே போன்றுதான் மற்ற விலங்குகள் எல்லாம் இப்படி முடிவெடுக்கிறது. நாம் எப்படி நம்முடைய பலவீனம் என்று சொல்லி சொல்லி கடைசியில் வேட்டையாடப்படக்கூடிய சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு பல வரலாறுகளை நாம் பார்க்கிற போது இந்த சமூகம் இப்படியே பிளவுபட்டு எப்படி ஆயிருக்கிறது என்றால் மற்றவர்களை ஊக்குவித்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் எப்படி முச்செடிகளை வளர்த்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ நம் சமூகத்தினுடைய தூர நோக்கு சிந்தனை இல்லாத காரணத்தினால் நாம் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ப்புகளும் முச்செடிகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக சிந்தித்து பார்த்தால் நம் சமூகத்தால் வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய சமூகம் இங்கே வீழ்ந்தது நிறைய இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் சில ஆலோசனைகளை சொன்னார்கள். நாம் பார்க்கிறோம் அல்லவா, மக்காவினுடைய வெற்றியை பார்க்கிற போது மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். இந்த பூமியிலே வாழ்வதற்கு முடியாமல் ஆக்கப்பட்ட போது மதீனாவிலே அடைக்கலம் பெற்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பாகுபாடை காட்டி வளர்க்காமல் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் என்னை ரசூலாக நீங்கள் ஏற்றவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் குர்ஆனை வேதமாக கொண்டவர்கள், உங்களுக்கு மத்தியில் அரபி என்ற ஒரு பாகுபாடோ அல்லது மாற்று மொழி பேசக்கூடியவன் என்ற பாகுபாடோ நிறப்பாகுபாடோ இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அற்புதமான கட்டமைப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் மக்காவிற்கு உள்ளே வரக்கூடிய நேரத்தில் எந்த சமூகம் அவர்களை அந்த ஊரிலே வாழுவதற்கு முடியாமல் விரட்டி அடித்ததோ அந்த சமூகம் அத்தனை பேரும் பதறி போனார்கள். காரணம் என்ன? இப்பொழுது வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அற்புதமான ஒரு கூட்டம் வருகிறது. அத்தனை பேரும் அச்சப்பட்டார்கள். வாழ்வதற்கு நமக்கு வழி இல்லாமல் போய்விடுமே என்று அச்சப்பட்ட நேரத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு விட்டார்கள், சிலருக்கு தண்டனை கொடுப்பதற்கு சொன்னார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையான நெறிமுறையான வாழ்க்கை இந்த சமூகம் வாழுகிறவதை உங்களுக்கு பாதிப்பில்லாது என்று சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தலைமைத்துவத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானாலும் அவர்களுக்கு உதவியாளர்களாக கொடுக்கிறான் அல்லவா, அவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தலைமைக்கு நலவை நாடுகிறான் என்றால் அவருக்கு நல்ல ஒரு துணையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அவர் ஒரு உறுதிமொழியை கொடுத்தார், ஒரு திட்டங்களை அமைப்பை கொடுத்தார். அப்படி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மறதி ஏற்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவர் நினைவுறுத்துகிறார், நீ இப்படியெல்லாம் திட்டங்கள் கொடுத்தாயே, அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து அவருக்கு நினைவுபடுத்தக்கூடிய நல்ல மக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நினைவிருக்கக்கூடிய நேரத்தில் அது பக்கபலமாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளராக அவர் மாறி போகிறார். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தலைவராக இருக்கக்கூடியவருக்கு நலவை நாடவில்லை என்றால் அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவன் கெட்டவனை நியமித்து இப்படி அவர் மறந்து போகக்கூடிய நேரத்தில் அவர் நினைவுறுத்துவதும் இல்லை. திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதற்கும் அவர் உதவியாளராக இல்லாமல் போய்விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரு தலைவருக்கு எப்பொழுது நல்லது கிடைக்கும் என்பது போன்ற பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக இந்த சமூகம் என்பது ஒற்றுமைதான் பலமாக இருக்கிறதே ஒழிய எப்பொழுது பிளவுபட்டவர்களாக இருக்கிறோமோ அதுவரை இந்த சமுதாயம் என்பது நல்ல ஒரு இடத்திற்கு போக முடியாத சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த இந்த சமூகம் இருக்கிறது அல்லவா, சின்ன சின்ன விஷயங்களில் கூட சின்ன சஹாபிகளிடத்தில் கூட ஆலோசனை பெற்று வளர்த்தெடுத்தார்கள். கந்தகனுடைய யுத்தம் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்பார்கள். அவர்கள் முழுக்க குழியை தோண்டி வைத்துவிட்டு யுத்தத்திற்குண்டான ஆலோசனை சொன்னபோது இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்கவில்லை, நான் ஒரு ரசூல்,
நான் ஒரு நபி, எனக்கு முன்னால் ஆலோசனை சொல்லக்கூடிய அருகதை உங்களுக்கு இல்லை என்று பார்க்கவில்லை. சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை சொன்னார்கள் அல்லவா? இது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அல்லவா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான வாழ்வியல் நெறிமுறை. இதை விட்டு நாம் பிறழுகிற போதுதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய தோல்வி என்பது இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய தேர்தல்களிலாவது நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்தி அப்படி செலுத்துகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு தோதுவான முறையில் ஆக்கி தருவார். அதே நேரத்தில் நாம் சின்ன சின்ன விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கிற போது நம்முடைய சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு கடைசியில் இப்பவே பிரதிநிதித்துவத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் இழப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை அத்தனை மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் ஒற்றுமை எப்பொழுது வந்து விடுமோ, நம்முடைய பிரதிநிதித்துவம் எப்பொழுது அதிகமாக போய்விடுமோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குண்டான அந்த சூழலை உருவாக்குவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சரியான ஒரு சூழலை நமக்குண்டான மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களைந்து நல்ல ஒரு ஒற்றுமையான சிந்தனைகளை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.